பாத்தீங்களா, இந்த மிருகம் இறந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? பசிக்கு திண்டாடி இருக்கு. ஒரு நல்ல உள்ளம் சாப்பிட்ட பொருளை சாலை ஓரத்தில் வீசிட்டு போயிட்டாரு, மிச்ச மீதிய. அது எடுக்க போன இந்த மிருகம், இயற்கை நம்பி வாழக்கூடிய இந்த மிருகம் எடுக்க போயிருக்கு, அடிபட்டு இறந்து போச்சுங்க. இந்த மாதிரி நிறைய பிராணிகளை எடுத்து வந்து நான் புதைச்சிருக்கேங்க. சில பிராணிகள்லாம் கர்ப்பமாக இருக்கும், அம்மாவும் பிள்ளையும் அடிபட்டு இறந்து போய் நிற்குங்க, வேதனையாக இருக்குங்க. இது இயற்கை நம்பி வாழக்கூடிய பிராணிகள்னால தாங்க எடுத்து வந்து அதுங்களுக்கு ஒரு மரணத்தை வச்சுருக்கேன். இன்னைக்கு பாலையும் பழத்தையும் சும்மாவே இப்போ அலுவலில் வீசுகிறோம். என்னதுக்கு வீசுகிறோம்? காரத்தோட வீசுகிறோமா, இல்லை நல்ல எண்ணத்தோட தான் வீசுகிறோமா? இந்த மாதிரி மிருகங்களை பாருங்கள், இயற்கை நம்பி வாழக்கூடிய மிருகங்க நம்மளுக்காக காற்று வந்து போராடுது. ஆனால் இதுக்காக நம்ம சோறு போடுறோமா, இல்லை சாப்பாடு கொடுக்குறோமா, இல்லை பணம் கொடுக்குறோமா, இல்லை வாழ்கிறதுக்காக ஒரு மரம் நட்டு வைக்கிறோமா? நல்லா யோசிச்சு பாருங்க. அடுத்த தலைமுறை வாழ வைக்க ஒரு மிருகம் போராடுது. ஆனால் பேசும் திறன் கொண்ட மனிதன் அது ஏங்க வாழ வைக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டோம்? இன்னைக்கு ஒரு உயிர் போயிடுச்சா? இல்லை, வில்வ இலையும் ஒரு பழத்தையும் வச்சு அடக்கம் பண்ணிடுறேங்க இந்த மிருகத்தை. இல்லைங்க, மிருகன்னு சொல்லக்கூடாதுங்க, மிருகன்னு சொல்லவே கூடாது. இது நம்மளை வாழ வைத்த தெய்வங்க. இது சாப்பிட்ட எச்சி பழத்தை தான் இன்னைக்கு